அஸ்ஸலாமு அலைக்கும். புலாவ் எப்படி டேஸ்ட்டாக சூப்பராக செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்திட்டு கொஞ்சம் சீரகம் அது வந்து பொரிஞ்செண்ணையுமே நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதையும் போட்டு கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஏன்னா ஒயிட் கலர் அப்புறம் மாறிடும். நம்ம ப்ரௌன் கலர்லாம் வரக்கூடாது. அந்த டைம்லேயே பச்சை மிளகா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ப, ஏன்னா நம்ம வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் சேர்த்த போகிறது கிடையாது. ஸோ பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப போட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கலர் சேஞ்ச் ஆகவே கூடாது. அந்த டைமில் நம்ம 1 கப்புக்கு 1.5 கப்புங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் தக்காளி இது ஒரு டேஸ்ட்டுக்காக தான் போடுறோம். தக்காளி வாட்டர் ஊற்றுனதுக்கப்புறம் தக்காளியும் மல்லித்தலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி கொதிச்சோன்னையுமே நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி அதை நல்லா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா தம் விடுற மாதிரி பண்ணணும். அப்போ திருப்பி இட்டே இருக்கணும். ஆக்சுவலாக நான் பீஸ் புலாவ் பண்ணலாம் தான் ட்ரை பண்ணேன். பீஸ் போடுறதுக்கு மறந்துட்டேன். அதனால் புலாவ் ட்ரை பண்ணிவிட்டு பீஸ் நான் தனியாக வேக வச்சு மிக்ஸ் பண்ணிட்டேன். இது அதை நான் உங்களுக்கு காமிக்கலை. அப்புறம் புலாவும் ரெடி ஆகிடுச்சு. இது சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும். ஏன்னா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா டிஃபன் பாக்ஸ்க்கு நம்ம அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது நான் அடிக்கடி செய்வேன் பீஸ் புலாவு. அது எங்கள் பாப்பாவும் ரொம்ப பிடிக்கும். பாஸ்மதி ரைஸில் செய்யும் போது குழந்தைங்களுக்கு நார்மலாகவே ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சஹாரா டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை. டேக் கேர்.